அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஸோ கடந்த 3 காணொலியை நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த காஸ் எலிமினேஷன் மெத்தட் பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணோம். அதன் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைச்சுன்னா ரோ எஷலன் ஃபார்ம், இந்த ஃபார்மில் கிடைச்சிச்சு. எஷலன்னா அர்த்தம்லாம் சொல்லியிருந்தேன். இந்த ரோ எஷலன் ஃபார்மை பொதுவாக கணிதவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் இஸ் கால்ட் அஸ் ரெஃப், ரைட். இது ரிடக்ஷன். இந்த ரிடக்ஷனோட வில்ஹம் ஜோர்டன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இந்த மெத்தடை இன்னும் டெவலப் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா, ரெடியூஸ்டு ரோ எஷலான் ஃபார்ம், மீனிங் திஸ் இஸ் RREF. ஸோ ரஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன விளைவை உண்டாக்குதுங்கிறத பார்க்கலாம். ஒரு வசதிக்காக ஒரு சிம்பிளஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து காமிச்சிருக்கேன். x - y = 0, 2x + 3y = 5. ஃபர்ஸ்ட் நான் என்ன காமிக்கிறேன்னா, காசியன் எலிமினேஷன் மூலமா எப்படி ரோ எஷலான் ஃபார்ம் வருது, தென் அங்க இருந்து ஜோர்டானுடைய ஒர்க் என்ன, அது எப்படி எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுது, இன்னும் பியூட்டிஃபுல் ஃபார்முக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுது. இதை காமிக்கிறது தான் இந்த காணொலியுடைய நோக்கம். அடுத்து அதனுடைய தொடர்ச்சியை நான் என்ன காமிக்க போறேன்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஜோர்டன் இப்படி யோசிச்சாரு, இதை நான் விளக்குறதுக்கு என்ன செய்யறேன், நான் முயற்சி பண்றேன். நீங்களும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. புரிஞ்சுக்கிட்டா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம். இங்க பாருங்க, இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம் கேட்டிங்கன்னா, மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதலாம். அப்போ என்ன ஆகும், 1 - 1 2 3, ரைட். இதையும் எக்ஸ் ஒய் இதையும் மல்டிப்ளை பண்ணால் we get 0, 5. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் புதுசாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன புரியாமல் இருக்கலாம், அதுக்காக இதெல்லாம் செய்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ரோ எஷலான் ஃபார்முக்கு மாற்றுவதற்காக இதை ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸாக மாற்றுறேன். இதை கவனிச்சுக்கோங்க எப்படி பண்ணுறோன்னு. 1 - 1 2 3 கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிடுறேன். இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் காமிச்சு யாரை போடுறேன், 0, 5. சரிங்களா, இப்படி மாற்றிட்டேன். இவரை தான் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ரோ எஷலான் ஃபார்ம் போட்ட போகிறேன். ரோ எஷலான் ஃபார்ம்ங்கிறது இவங்கெல்லாம் என்னதான் மாறிடுவாங்க, இந்த இவங்களும் இவரும் தட் இஸ் 1ஆ மாறிடுவாங்க, இவர் 0வா மாறிடுவார், ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக மாறிடும். அப்போ ட்ரையாங்குலரா, இதுதான் ஐடியா. ஸோ இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது. அப்போ இவரை நான் என்ன செய்யலாம், நேச்சுரலாக இவரை பிவட் பண்ணலாம். ஸோ இவரை பிவட் பண்ண போகிறேன், இவரை அச்சாக்கி இவர் மூலமாக செய்ய போகிறேன்னா, மே ரோவை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், R1 இருப்பார். அதாவது 1 - 1 0, இவர் மாறலாம். இவர் எப்படி மாறுவாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோவை இவர் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இந்த ரோவை தட் இஸ் இவர் 2ஆல பெருக்கி இவர்கிட்ட இவரை கழிக்க போறீங்க. ஸோ R1 2ஆல பெருக்க போறீங்க, பெருக்கி R2 கழிக்க போறீங்க. அவர் தான் புது R2. சரியா? ஸோ இப்போ 2ஆல பெருக்கி இவரை கழிங்க, என்ன ஆகும், இவர் 0 ஆயிடுவாரு. இவரை 2ஆல பெருக்கி இவரை கழிங்க, -2 -3 -5. இவரை 2ஆல பெருக்கி இவரை கழிங்க, 2 × 0 0 -5. ரைட், இந்த ஃபார்முக்கு வந்துருச்சு. இப்போ நீங்க பாருங்க, இங்க நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இந்த இது வந்துருச்சு. இன்னும் சிஸ்டமேட்டிக்கா மாத்துறதுக்காக நான் என்ன பண்றேன், இவரை நான் என்ன ஆக்கணும், 1 ஆக்கணும் இல்லையா. அப்ப மேரோ ஏற்கனவே இங்க 1 வந்துருச்சு. ஸோ அப்படியே நான் என்ன செஞ்சிடலாம், 1 - 1 0. இவரை நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. இவர் என்ன பண்ண போறேன் கேட்டீங்கன்னா, -5 வச்சு டிவைட் பண்ண போறேன். இந்த ஹோல் R2 டிவைடட் பை -5, அதுதான் புது R2. சரியா? அப்ப என்ன ஆகும், இவரை -5ஆல டிவைட் பண்ணா இவர் 0, இவரை -5 டிவைட் பண்ணா இவர் 1, இவர் -5ஆல இவரை டிவைட் பண்ணா 1. இந்த ஃபார்முக்கு பேர் தான் ரெடியூஸ்ட் எஷலான் ஃபார்ம். இது ஏன் முக்கியம் பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, இதுல இருந்து ஈக்குவேஷன் எழுதிடலாம். எப்படி எழுதிடலாம், x - y, ரைட், x - y = 0. இதை பொறுத்த வரைக்கும் 0x + y = 1. 0x வேண்டியதில்லை, அப்ப y = 1. ரைட். அப்ப நம்ம என்ன செஞ்சிட முடியும், y = 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா, தென் இதுல இருந்து நம்ம பேக் சப்ஸ்டிடியூஷன் பண்ணீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், x 1ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். சரி, அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. 1 - 1 = 0, 2x 2 + 3y 3 = 5. நான் செஞ்ச ஆன்சர் கரெக்ட். சரியா? இப்ப ரோ எஷலான் ஃபார்ம், தட் இஸ் ரெடியூஸ்டு ரோ எஷலான் ஃபார்ம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இருக்கு இல்லையா, அவர் ஜோர்டன் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த இடத்துல நிப்பாட்டாதீங்க, நிப்பாட்டாம என்ன பண்ணுங்க, இவரையும் 0 ஆக்கிருங்க. அப்ப என்ன செய்யணும், இப்ப இந்த இடத்துல ஒரு 1 இருக்காரு இல்லையா, இவரை பிவட் பண்ணுங்க. இவரை பிவட் பண்ணி இவரை 0 ஆக்குங்க. அப்ப என்ன பண்ணணும்,
கீழே உள்ளவரை அப்படியே வச்சுக்கோங்க. 0 1 1. ரைட். இப்போ இவர் மூலமா ஒரு 0 ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? நம்ம சமப் பண்ணணும். அதாவது R1 என்னவா மாறணும் கேட்டீங்கன்னா R1 + R2 மாறணும். மாறினா அவர் கேன்சல் ஆயிடுவார். அப்போ இந்த இது எப்படி இருக்கும்? 0 + 1 1 தான். 1 - 1 0. 1 + 0 1. ரைட். இதுதான் ரஃப் ரெடியூஸ்டு ரோ எஷலான் ஃபார்ம். இங்க நீங்க என்ன அப்சர்வ் பண்ணணும்? அங்க பாருங்க, டயகனல்ல மட்டும்தான் 1 1 இருக்கும். மற்ற எல்லா இடத்துல என்னவா மாறிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அப்ப இது என்ன அட்வான்டேஜ்? என்ன அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா, நீங்க ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்துடும் 1x + 0y = 1. அப்ப நம்ம என்ன சொல்லிடலாம்? x = 1. இது 0x + 1y = 1. அப்போ y = 1. அப்ப இந்த மெத்தட் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, பிரில்லியண்டா நேரடியா ஆன்சருக்கு வந்து நிப்பாட்டுது. ஒரு வினாடி நீ இப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா, ஃபண்டமெண்டல் நம்மளுக்கு இந்த மேட்ரிக்ஸ் இருந்துச்சு இல்லையா? என்ன மேட்ரிக்ஸ்? இந்த இருக்கு இல்லையா? இந்த மேட்ரிக்ஸ் இவரெல்லாம் அழிச்சு போகும், அதெல்லாம் வேண்டாம். இந்த இருக்கு இல்லையா? இந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன ஃபார்ம் கொண்டு வந்தோம்? இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம்னா, அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை மாத்திட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருது? இதை விட ரெடியூஸ் பண்ண முடியாத இடத்துக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. ரைட், நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. சரியா? இந்த அப்சர்வேஷனை நம்ம ஜோர்டன் வச்சுக்கிறாரு. தென் அவர் யோசிக்கிறார், என்ன ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னா அவருடைய ரீசனிங் நான் சார் சொல்ல முயற்சி பண்றேன். அவர் என்ன பண்றாருன்னா, ஏன்ற மேட்ரிக்ஸ் இருந்தது. ரைட், பலவிதமான எலிமெண்டரி ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம். அது ஐயா மாறிடுச்சு. அவர் எழுப்புற கேள்வி என்னன்னா, ஏ ஐயா மாறுதுன்னா நான் பண்ண ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே, நான் என்னென்னமோ செஞ்சேலே, அதனுடைய ஒட்டுமொத்த விளைவு என்னன்னா, ஏவை நான் ஏ இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இதை மட்டும் கவனமா புரிஞ்சுக்கோங்க. அப்ப அவர் என்ன பாயிண்ட்டுக்கு வர்றாருன்னா, இந்த ஏல என்ன ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த ஆப்ரேஷன் பண்ணா ஏ இன்வர்ஸ் கிடைக்குதுன்னா, இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ண விளைவு உண்டாகுதுன்னா, சப்போஸ் நான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை எடுத்து ஏவை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை மாற்றுவதற்கு என்னென்ன செயல்கள்லாம் செஞ்சனோ அதெல்லாம் செஞ்சு அது எதுக்கு அர்த்தம்? ஏ இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ணதுக்கு அர்த்தம். அப்ப அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் ஐல பண்ணா எனக்கு ஏ இன்வர்ஸ் கிடைச்சிடும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இதுல இருந்து அவர் வந்துடுறாரு. இதுதான் கான்செப்ட், கிரிட்டிக்கல் பாயிண்ட். இப்ப இது நமக்கு புரிஞ்சிச்சுன்னா இப்ப இதை நம்ம செக் பண்ணணும். அவரு சொல்றாரு, அவர் ஒரு லாஜிக்கு வர்றாரு. அப்ப இது உண்மையிலேயே நடக்குதா? நம்ம என்ன செய்யணும்? நம்ம செக் பண்ணணும். அதே ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். கேர்ஃபுல்லா நம்ம என்ன செஞ்சு பார்ப்போம்? அவர் சொல்றது நடக்குதா அப்படிங்கிறத செஞ்சு பார்ப்போம். அப்ப நான் என்ன பண்ண போறேன் கேட்டீங்கன்னா, இப்ப கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு? 1 -1 2 3. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இவங்க மேல ஏதோ ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். அந்த ஆபரேஷன்ஸ் மூலமா இவரை யாரா மாத்த போறேன்? அவங்களை யாரா மாத்த போறேன்? ஐயா மாத்த போறேன். சரியா? அப்ப என்ன செய்யறேன்னா, இங்க ஐயா துணைக்கு வச்சுக்கிறேன். 1 0 0 1. ரைட். இப்ப என்ன பண்ண போறேன்? இவங்க என்னென்னலாம் பண்றனோ அதை இவங்களுக்கும் பண்றேன். இவங்க பண்றது மூலமா இவர் இப்படி ஆயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? நான் ஏ இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ணிட்டேன்னு அர்த்தம். அப்ப இவரே ஏ இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ணிட்டேன்னு அர்த்தம். இவரை ஏ இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ணா ஐடென்டிட்டியா மாறிடுவாரு. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை ஏ இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ணா இவர் ஏ இன்வர்ஸா மாறிடுவார். நடக்குதாங்கிறத செக் பண்ணலாம். ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் காசியன் எலிமினேஷனுக்கு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஜோர்டன் எலிமினேஷனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் காசியன் எலிமினேஷன் நம்ம என்ன பார்க்கணும்? மேலுக்கு 1 இருக்கு. அப்ப நம்ம ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லை. இதை அப்படியே வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம்? 1 -1 ஒரு கோடு ஆகுமெண்டேஷனுக்காக 1 0. ஆனா இவரை மாத்தணும். எப்படி மாத்த போறேன்? இவரை வந்து 2ஆல பெருக்கி R1 2ஆல மல்டிப்ளை பண்ணி, ரைட், R2 இருந்து கழிச்சிட போறேன். இவர் தான் நியூ R2. ரைட். அப்ப பண்ணுங்க, 2ஆல மல்டிப்ளை பண்ணி இவரை கழிங்க 0. இவரை 2ஆல மல்டிப்ளை பண்ணி இவரை கழிங்க -5. இவரை 2ஆல மல்டிப்ளை பண்ணி இவரை கழிங்க 2. இவரை 2ஆல மல்டிப்ளை பண்ணி இவரை கழிங்க -1. ரைட்.
இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த இடம் என்ன ஆகணும், எனக்கு காசியன் ஃபார்ம் வரணும். இவர் 1 ஆகணும். சரியா? அப்போ இவர் 1 ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஹோல் ஈக்குவேஷனை -5 டிவைட் பண்ணணும். ரைட்? அப்படி -5 டிவைட் பண்ண என்ன ஆகும், மேலதான் அப்படியே தான் இருக்கு. 1 -1 கோடு 1 0. இவர் 0 ஆயிருவாரு. -5 டிவைட் பண்ணா இவர் 1 ஆயிருவாரு. இவரை -5 டிவைட் பண்ணா -2/5 ஆயிருவாரு. இவரை -5 டிவைட் பண்ணா 1/5 ஆயிருவாரு. ரைட்? இப்போ என்ன ஃபார்முக்கு வந்துருச்சு, இப்போ இது வந்திருக்கக்கூடிய ஃபார்ம் வந்து ரெஃப்க்கு வந்துருச்சு. தட் இஸ் ரோ எஷலான் ஃபார்முக்கு வந்துருச்சு. ஆனா இன்னும் என்ன ஃபார்முக்கு வரல, ரெடியூஸ்டு ரோ எஷலான் ஃபார்முக்கு வரல. அதாவது ஜோர்டான் ரிடக்ஷனுக்குள்ள வரல. ஜோர்டான் ரிடக்ஷனுக்குள்ள வரதுனா என்ன அர்த்தம், இவரையும் 0 ஆகணும், டயகனல்ல மட்டும்தான் 1 இருக்கணும். ரைட்? அப்ப நான் என்ன பண்றேன், கீழே உள்ளவரை அப்படியே வச்சுக்கிறேன். எப்படி வச்சுக்கிறேன், ஓகே, இங்க வச்சுக்கலாம். 0 1 -2/5 ஓகே 1/5. இவரை நான் மாத்தல. இவரை காலி பண்றதுக்கு என்ன பண்ணலாம், இவங்க 2 பேரும் கூட்டினா போதும். அதை நான் என்ன பண்ண போறேன், புது R1 யாருன்னு கேட்டீங்கன்னா, ரைட், பழைய R1ஐயும் பழைய R2வையும் கூட்டினா கிடைக்கிறவங்க தான். ஸோ 0 1 கூட்டுங்க 1, 1 -1 கூட்டுங்க 0, -2/5 1 கூட்டுங்க, அப்ப என்ன ஆகும், 1 - 2/5 3/5 வந்துடும் இல்லையா? ஓகே 3/5. ரைட்? 1/5ஐயும் 0வையும் கூட்டுங்க 1/5. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு, நமக்கு டயகனல் மட்டும்தான் இருக்கு. அப்ப நான் என்ன காமிக்கணும்னா, இவர் கண்டிப்பா யாரா இருக்கணும், நான் செஞ்சதெல்லாம், நான் பெருக்கல் வகுத்தல் பண்ணதெல்லாம் தப்பு இல்லாம இருந்தா இவர் கண்டிப்பா இன்வர்ஸா இருக்கணும். அது இன்வர்ஸா இருக்கும். தப்புன்னா நான் தான் பண்ணிருப்பேன், ஜோர்டன் பண்ணல. சரியா? ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், அப்ப நான் இன்வர்ஸ்னு யாரை கண்டுபிடிக்கிறேன் கேட்டீங்கன்னா 3/5 1/5 -2/5 1/5 கண்டுபிடிக்கிறேன். நான் அப்ப என்ன பண்ணிக்கிறேன், 1/5 ஒரு கோடு போட்டுக்கலாம். 1/5 இங்க என்ன இருக்கு, 3 1 -2 1. சரியா? இப்ப இவரை நான் ஒரிஜினல் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணனா, இவர் உண்மையிலே இவருடைய இன்வர்ஸா இருந்தா, அவர் இருந்தா இவரோட மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சிடணும். அப்ப நம்ம செக் பண்ணிடலாம், கிடைக்கதான்னு பார்த்துருவோமே. 1 -1 2 3. சரிங்களா? ஸோ 1/5 அப்படியே வச்சுக்கிடுவோம். 3 + 2 5. ரைட்? -3 + 3 0, -2 + 2 0, +2 + 3 5. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 0 0 1. இப்போ உங்களால் என்ன ஆச்சரியப்பட முடியும் கேட்டீங்கன்னா, காஸ் எவ்வளவு பெரிய ஜீனியஸ், ஜோர்டன் எவ்வளவு பெரிய ஜீனியஸ், இவங்க எல்லாம் எப்படி ஒர்க் பண்றாங்க, எப்படி திங்க் பண்றாங்க. ரைட்? இதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ், இதன் மூலமா எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஒன்று, தென் இது கிரேட்டஸ்ட் அல்காரிதமிக் அப்ரோச் தருது. தமிழ் எனக்கு சாருக்கு இதை வந்து என்ன அல்காரிதமிக் அப்ரோச்சுக்கு வார்த்தை தெரியல. அல்காரிதமிக் அப்ரோச்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, அதாவது கம்ப்ளீட்டாக ப்ராப்ளத்தை நீங்கள் தட் இஸ் கம்ப்யூட்டரைஸ் பண்ணிடலாம். ஹியூமன் இப்போ டிஜிட்டல் ப்ராசஸிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அது பூரா இதுதான் அடிப்படை. ரைட்? அஃப்கோர்ஸ் அதுக்கு ஐகன் வேல்யூஸ் போகிறாங்க, அது நீங்கள் காலேஜில் என்ன செய்வீங்க, செகண்ட் இயரில் படிப்பீங்க. பட் இதுதான் ஃபண்டமெண்டல். அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், காஸியன் எலிமினேஷன் மூலமாக ரோ எஷலான் ஃபார்முக்கு வர்றோம், காஸ் ஜோர்டான் ரிடக்ஷன் மூலமாக ரெடியூஸ்டு ரோ எஷலான் ஃபார்முக்கு வர்றோம். அங்கே டயகனல் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரியா பிள்ளைங்களா? இதுதான் இதனுடைய ஐடியா. தென் இதனுடைய அடுத்த ஐடியாக்கு நம்ம போக போகிறோம் அடுத்த காணொலியில். அங்கே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ரேங்க்னா என்ன என்ன செய்ய போகிறேன், நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ரேங்க்னா என்ன, அதை நம்ம எப்படி என்ன செஞ்சுக்கணும் புரிந்து கொள்ளணும்னு சொல்லி. ஸோ அடுத்த காணொலியில் நம்ம சந்திக்கலாம். சரியா?